ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில் ஸ்மூதி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அவகாடோ, பனானா, சியா சீட்ஸ், ஹனி இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பிளெண்டரில் அப்படியே போட்டு அரைச்சி குடிக்கிறது. ரொம்ப ஈஸி. இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னா நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்றேன். எழில் கொஞ்சமாக அது குடித்தாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு சிவப்பரிசியும் சோளமும் வச்சு ஒரு மாவு அரைச்சிருந்தேன். அதில் முட்டை தோசை மாதிரி போட்டு கொடுத்தாச்சு. வேர்க்கடலை சட்னி இருந்ததுனால சாப்பிட்டுக்கிட்டான். ஆர்கானிக் டோஃபு இருந்தது. அதை அப்படியே கேப்சிகம் போட்டு சாட்டே பண்ணிட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? மஷ்ரூம் கேப்சிகம் போட்டு ஒரு ஃப்ரை மாதிரி ரெடி பண்ணியிருந்திருப்பேன். அதே ரெசிபி தான் டோஃபு போட்டு செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் மஷ்ரூம் மட்டர் மசாலா, பீட்ரூட் சப்பாத்தி. ஒரு பீட்ரூட்டை அப்படியே பச்சையாக அரைச்சி கோதுமை மாவில் கலந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்க வேண்டியது தான். அவங்க அண்ணனை போய் ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணி கூட்டிகிட்டு வர்றாங்க. அதுக்கு தான் அவர் அப்படி வீரநடை போட்டு நடந்து வர்றாரு. நான் சாயந்தரம் ஒரு குட்டி வாக் எடுத்தேன். அதுக்கப்புறம் முகிலுக்கு இன்றைக்கி டைக்வாண்டோவில் சீனியர் ஆரஞ்சு பெல்ட் கொடுத்துருந்தாங்க. அவர் டெஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டாரு. அடுத்த லெவலுக்கும் போயிட்டாரு. சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?